வணக்கம். விஸ்வகர்ம பண்பாட்டுக் கழகத்தின் திருமண தகவல் மையத்தின் சார்பாக வெளியிடப்படும் ஜாதகங்களை காண உங்களை அன்போடு அழைக்கிறோம். என்னோட பேர் வித்யாசேகர். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பி ராம்குமார். பிபிஎம் படிச்சிருக்காரு. அதாவது சிகப்பு நிறம், உயரம் 5'9", கோல்டன் டைமண்ட்ஸ், பிகேஆரில் ஒர்க் பண்ணுற டைமண்ட்ஸ்னு போட்டிருக்காரு. சொந்த தொழில்னு கொடுத்துருக்காரு. சொந்தமாக தொழில் பண்ணுறவர் போட்டிருக்கு. இவருடைய பதிவு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 529/24. மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஓன் பிஸ்னஸில் 2 லட்சம் சம்பாதிக்கிறது ஈஸி தான். அதே மாதிரி தெலுங்கு விஸ்வகர்மா, அப்பனூர் வாழ்லு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய பிறந்த தேதி பார்ப்போம். 23/2/1994. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 11:20 PM. இவருடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசம். பூசம் ராசி வந்து கடகம், லக்னம் துலாம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டம் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி அம்மா ஸ்ரீமதி பி மகேஸ்வரி, அப்பா பகவதி ராஜ், லேட், அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆர்எஸ்பத்தில் குடியிருக்கிறாங்க. எதிர்பார்க்கும் தகுதி வந்து எனி டிகிரி படிச்சிருந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல குடும்பமாக இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறதான். வேலைக்கு போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறத இடத்துல வந்து அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அம்மா மட்டும் இருக்கிறாங்க, அப்பா இல்லை. சகோதரிகள் 3 பேர் கூட பிறந்தவங்க, 3 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சொந்த வீடு இருக்கிற இடத்துல டிக் பண்ணியிருக்காரு, இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, சஞ்சய் சுப்பிரமணியம். இவர் பிகாம் முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணுறாரு. சிவப்பு நிறம், உயரம் 5'7", கோல்டன் கேட், யூஎஸ்ஏல மேனேஜராக இருக்கிறார். இவர் வந்து சம்பளம் வந்து 7 லட்சம் பர் மந்த்து அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இவருடைய பதிவு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 528/24. தெலுங்கு விஸ்வகர்மா, அப்போஜிலு வாழ்லு, அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய பிறந்த தேதி வந்து 4/9/1994. கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறாரு. நேரம் வந்து 3:14 PM. இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம், ராசி சிம்மம், லக்னம் தனுசு. இவருடைய ராசி நவாம்சம் கட்டத்தை பார்ப்போம். அப்பா பேர் எஸ் ரவிக்குமார், அம்மா பேர் ராமலக்ஷ்மி அப்படின்னு கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, கடைவீதி. எதிர்பார்க்கும் தகுதிகள் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வி MBA முடிச்சிருக்கணும், BE படிச்சிருக்கணும், அல்லது MCOM படிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து தொழில் இருக்கிற இடத்துல நல்ல குடும்பமாக இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரிகள் 1, கல்யாணம் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, ஏ மணிகண்டன். மாநிலம் 5'10", உயரம், அக்கௌண்டண்ட்டாக இருக்கார். RPM கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய பதிவு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 540/24. மாதாந்திர வருமானம் 40,000 அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தெலுங்கு விஸ்வகர்மா, அப்போஜிலு வாழ்லு. இவர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடியவராக இல்லையான்னு ஒன்று கொடுக்கல. அதே மாதிரி வந்து
பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 13/5/1997 அப்படின்னு கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறாரு. பிறந்த நேரம் வந்து 5:17 AM பிஎம்னு கொடுத்துருக்காரு. இவர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 1ஆம் பாதம். ராசி வந்து கடகம், லக்னம் துலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இவருடைய ராசி நவாம்சம் கட்டத்தை கொஞ்சம் பார்ப்போம். பெற்றோர் வந்து எஸ் அழகர்சாமி, ஏ வனிதா, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்பார்க்கும் தகுதியில் வந்து எனி டிகிரி படிச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலை எதிர்பார்ப்பு, நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புன்னு கொடுத்துருக்காரு எதிர்பார்க்கிற இடத்துல. அதே மாதிரி வந்து அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, சகோதரிகள் 2 பேர், 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவருடைய பதிவு 540/24. சரி, யாரை பார்க்க போகிறோன்னா பி விக்னேஸ்வரன். பிடெக் முடிச்சிருக்காரு, எம்பிஏ முடிச்சிருக்காரு. சிகப்பு நிறம், 5'8" உயரம், அசோசியேட் என்ஜினியர்னு கொடுத்துருக்கிறாரு. சென்னையில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பதிவு எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 533/24. மாதாந்திர வருமானம் 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காரு. தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலின்னு சொல்லியிருக்காரு. அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 9/2/1996 சென்னையில் பிறந்திருக்கிறார். 8:05 AM காலையில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் 3ஆம் பாதம்னு கொடுத்துருக்காரு. ராசி வந்து கன்னி, லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இவருடைய ராசி நவாம்ச கட்டம் தான் இங்கே பார்க்குறீங்க. அப்பா வந்து பி பாலகிருஷ்ணன், பி காமாட்சி அம்மா, தஞ்சாவூர்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கும் தகுதியில் பார்த்தீங்கன்னா படித்த பொண்ணாக இருக்கணும். அதே மாதிரி தொழில் வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரர் 1 சகோதரி 1, 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பி விக்னேஸ்வரன். நாம் யாரை பார்க்க போகிறோன்னா பி ஹரிஹரன், மாநிறம், 5'10" உயரம், டீச்சராக இருக்கார். அவனாசியில் எம்சிஏ எம்எஸ்சி முடிச்சிருக்காரு, பிஎட் முடிச்சிருக்கிறாரு. சம்பளம் வந்து 30,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 542/24. தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலி, அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 7/1/85. பிறந்த ஊர் வந்து எங்கள் ஆசனில் பிறந்திருக்காரு. ஆசன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிறந்த நேரம் வந்து 4:30 AM அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இவர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1ஆம் பாதம். ராசி வந்து மிதுனம், லக்னம் விருச்சகம். இவருடைய ராசி நவாம்ச கண்டம் தான் இவர் நம்ம பார்த்துட்ருக்குறோம். TK பாலச்சந்திரன், ஊட்டி அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி எதிர்பார்க்கும் தகுதிகள் பார்த்தீங்கன்னா படித்த பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. தொழிலை பற்றி எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி சகோதரி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொந்த வீடு இல்லைங்கிற இடத்துல காலி மனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதான் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா எஸ் சுந்தரேஷன். பிகா முடிச்சிருக்காரு, மாநிறம். சந்திரா ஹோண்டாயில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார். கோயம்புத்தூர்.
இவருடைய பதிவு எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 532/24. மாதாந்திர வருமானம் 30,000 அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இவர் தமிழ் விஸ்வகர்மா, சொக்கர் மீனாட்சி தாலி, அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றது சில அசைவமாக தான் இருக்கும், இந்த அசைவம் தான். அதே மாதிரி பிறந்த தேதி வந்து 16/3/1994 அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறாரு. 4:50 AM பிறந்திருக்கிறார். இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி 4ஆம் பாதம், ராசி வந்து மேஷம், லக்னம் வந்து கும்பம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டங்களை தான் இங்கே நம்ம பார்க்கலாம். பெற்றோர் வந்து எம் சிவசுப்பிரமணி, எஸ் உமாராணி, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கும் தகுதிகள் அப்படிங்கிற இடத்துல கல்வி எனி டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி தொழிலுங்கிற இடத்துல நல்ல குடும்பமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, சகோதரர் 1 அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, அருண்குமார், டி அருண்குமார், பிஇ முடிச்சிருக்காரு, மாநிறம். இவருடைய பதிவு எண் 539/24. ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் வந்து 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் விஸ்வகர்மா, பொட்டுத்தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். அதே மாதிரி பிறந்த தேதி வந்து 13/6/1998 திருப்பூரில் பிறந்திருக்காரு. 11:30 AM பிறந்த நேரம் அவர் கொடுத்துருக்கிறாரு. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் 3ஆம் பாதம், ராசி மகரம், லக்னம் சிம்மம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்பா வி தண்டபாணி, அம்மா சுமதி, திருப்பூர். எதிர்பார்க்கும் தகுதிகள் இருக்கிற இடத்துல எரி டிகிரின்னு கொடுத்துருக்குறாரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, சொந்த வீடு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அஜித் குமார், உயரம் வந்து 5'9", மாநிலம் என் அஜித்குமார், மாநிலம் ஐடிஐ தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் வந்து 25,000 அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இவருடைய பதிவு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 527/24. தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலி, அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 26/3/1993. பிறந்த நேரம் 3:55 AM. அருப்புக்கோட்டையில் பிறந்திருக்கிறார். அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், ராசி வந்து கடக ராசி, லக்னம் மகரம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டணங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி அப்பா ஆர் நாகலிங்கமாச்சாரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, மலுமிச்சம்பட்டி, கோயம்புத்தூர். அதே மாதிரி எதிர்பார்க்கும் தகுதிகள் இடத்துல எதுவும் கொடுக்கல, தொழில் அது எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை, எந்த இதுவும் நேரில் பேசிக்கலான் இருப்பாங்களான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. வாய் பேச இயலாதவர் அப்படின்னு, இந்த வரன் வந்து பேச முடியாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் பார்த்துக்குங்க. இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். யாரை பார்க்க போகிறோன்னா, எம் சூர்யா, 10th வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. மாநிலம் 5 அடி உயரம், தங்க தொழில் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பதிவு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 534/24. சம்பளம் வந்து 30,000 மாதம் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு.
அதே மாதிரி தமிழ் விஸ்வகர்மா சொக்கர் மீனாட்சி தாலி. பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 23/5/1998 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 1:19 பிஎம்க்கு டைம். பிறந்த நேரம் வந்து 1:19 பிஎம். அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி 2ஆம் பாதம், ராசி வந்து மேஷம், லக்னம் சிம்மம் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்பா வந்து டி மாரிமுத்து, அம்மா எம் சித்ரா, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை, நல்ல குடும்பமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சொந்த வீடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொந்த வீடு இருக்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கேஎஸ் விஜய். பிகாம் முடிச்சிருக்காரு, சிஏ. சிகப்பு நிறம் வந்து சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உயரம் வந்து 5'8", ஐடி ஜாப், கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்கு. சம்பளம் எவ்வளோ, 30,000 கொடுத்துருக்கிறாரு. இவருடைய பதிவு எண் வந்து 538/24. இவர் வந்து தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலி, அசையும் சாப்பிடக்கூடியவர். அதே மாதிரி இவருடைய பிறந்த தேதி வந்து 11/12/1997. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறாரு. 8:55 பிஎம் பிறந்த நேரம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி 4ஆம் பாதம், ராசி வந்து மேஷம், லக்னம் வந்து கடகம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்பா சண்முகசுந்தரம், கே சண்முகசுந்தரம், அம்மா உமா, எஸ் உமா. சூலூரை சேர்ந்தவங்க, கோயம்புத்தூர் சூலூர் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் எதிர்பார்க்கும் தகுதிகள் என்னன்னு பார்ப்போம். எனி டிகிரி படித்த பொண்ணாக இருந்தால் போதும், ஏதாவது படித்த பொண்ணாக இருந்தால் போதும், எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி நல்ல குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, சகோதரிகள் ஒன்று, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஏ சஞ்சய். டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. மாநிறம், உயரம் வந்து 5'6", டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய பதிவு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 510/24. மாத சம்பளம் 25,000 ரூபா வாங்கதான் சொல்லியிருக்கிறார். தமிழ் விஸ்வகர்மா, சிறகு பிள்ளையார் தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவரா இல்லையான்னு சொல்ல. பிறந்த தேதி 10/5/1999, கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறாரு. 7:30 AM பிறந்த நேரம். இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதயம் 2ஆம் பாதம், ராசி கும்பம், லக்னம் ரிஷபம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இவருடைய நவாம்ச கட்டணங்களை பார்க்கலாம். அப்பா வந்து ஏஎம் அமிர்தம், ஏ முருகேஸ்வரி அம்மா, கோயம்புத்தூர். எதிர்பார்க்கும் தகுதிகள் எனி டிகிரி, வேலைக்கு போகிறது அவர் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரர் 1, கல்யாணம் ஆகலை, காலிமனை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஏ உதயகுமார். உயரம் 5'6", பிஎஸ்சி படிச்சிருக்கிறாரு. மாநிறம், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. 40,000 ரூபா சம்பளம், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அதே மாதிரி பதிவு எண் வந்து 531/24, தமிழ் விஸ்வகர்மா. அதே மாதிரி வந்து 19/4/1991 பிறந்த தேதி, பிறந்த நேரம் 6:20 PM, பிறந்த ஊர் வந்து கோயம்புத்தூரே தான். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை 1ஆம் பாதம், ராசி மிதுனம், லக்னம் துலாம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் பார்த்துட்ருக்குறோம். அப்பா வந்து பி மாணிக்கமாச்சாரி, கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்குறாரு.
அதே மாதிரி எதிர்பார்க்கும் தகுதிகள் வந்து பட்டப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சொந்த வீடு காலிமனையில் எதுவும் டிக் பண்ணல. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. இவர் ஜாதகம் பொறுத்த இருந்தால் நீங்களே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஆர் பிரசன்னா, உயரம் 5'8", மாநிலம் பிஇ முடிச்சிருக்கிறாரு. தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் 31,000. இவருடைய பதவி எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 523/24. தமிழ் விஸ்வகர்மா, பிராமணத்தாலி, அசைவம் சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 10/8/1994 5:59 PM பிறந்திருக்கிறாரு. கோயம்புத்தூரில் தான் பிறந்திருக்கிறாரு. நட்சத்திரம் உத்திரம் 3ஆம் பாதம். ராசி கன்னி, லக்னம் மகரம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்பா பி ராமனாச்சாரி, கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னு பார்ப்போம். எதிர்பார்ப்பு எதுவும் கொடுக்கல. அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. சகோதரர் யாரும் இல்லை. சொந்த வீடு காலிமனை எல்லாமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவருடைய பதிவு எண் 523/24. பொருத்தமான ஜாதகங்கள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.